மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? குதிரை பேரம், ஒட்டக பேரம், யானை பேரம். இந்த எம்எல்ஏ இங்க ராஜினாமா பண்ணி அங்க போறதா, அந்த கட்சியில இருந்து இங்க வரதா, அப்படி இங்க வரதா, அங்க போறதா, அங்க வரதா, இதுதான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா எனக்கு துடிச்சிட்டு இருக்குது. ஏயா நேத்து கர்நாடகாவில் கர்நாடகா வனவிலங்கு வாரியம், கர்நாடகா வைல்ட் லைஃப் போர்டு நேத்து மேகதாது அணை கட்டு திட்டமிட்டிருக்கின்ற அந்த இடத்துல போய் ஆய்வு பண்றாங்க. நேத்து நடந்தது, இந்த ஆய்வு நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து. என்ன ஆய்வு? 100 அடி ஆழத்துக்கு பள்ளம் போட்டு அந்த டேம் கட்டினா அது தாங்குமா? நிலநடுக்கம் வருமா? அந்த பகுதியில் எவ்வளவு வன விலங்குகள் இருக்கு, எவ்வளவு காடு அழிப்பாங்க, எவ்வளவு மரங்கள் அழியும், இந்த கணக்கெடுப்பு நடந்துட்டு இருக்கு வேகமா. அங்க கர்நாடகாவில் முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் வீட்டில் பிஜேபி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், ஜனதா தள் எல்லா கட்சியும் கூடி பேசுறாங்க. தமிழ்நாட்டில் பேரம் நடந்துட்டு இருக்கு. நீ இங்க வந்துரு, நான் அங்க போறேன், அதுக்கு 30 கோடி கொடுக்குறேன், 50 கோடி கொடு, இப்படி பண்றேன், அப்படி பண்றேன்னு. அதனால்தான் நான் மற்ற கட்சிகளை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு கவலை உங்கள் மீது. நீங்க வாங்க, வெளியில வாங்க, சத்தம் போடுங்க, தெருவுல வாங்க. இது ஏன் பிரச்சனை, உங்க பிரச்சனை, நம்ம பிரச்சனை. இதே தமிழ்நாட்டு மக்கள் ஜல்லிக்கட்டு தடை பண்ணாங்க, அப்ப வெளியில வந்தீங்கல்ல, இளைஞர்கள் வெளியில வந்தீங்கல்ல, யாருமே உங்களை கூப்பிடல, நீங்க வந்தீங்க. ஆனா ஜல்லிக்கட்டு நீங்க யாரும் பார்த்ததே கிடையாது. ஜல்லிக்கட்டானால உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனா நம்மளுடைய வீர விளையாட்டு, நம்மளுடைய பாரம்பரியம், அந்த உணர்வுல நீங்க வெளியில வந்தீங்க. ஆனா இந்த காவிரி பிரச்சனை நீங்க பாதிக்கின்ற பிரச்சனை. நீங்க மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள், கொள்ளு பேர பசங்க, வருங்கால தலைமுறைகள் எல்லாம் பாதிக்கப்படுவார்கள். அதனால்தான் சொல்றேன், நீங்க ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட போறீங்க. இன்னைக்கு சத்தம் போடல, இன்னைக்கு அந்த அணைய தடுக்கலன்னா நாளைக்கு தமிழ்நாடு முடிஞ்சு போச்சு, அழிஞ்சிடும் தமிழ்நாடு. அதனால்தான் நாங்க இத அரசியலுக்காக, ஓட்டுக்காக நாங்க வரலமா. எங்களுக்கு அவ்வளவு அன்றாட எங்களுக்கு அவ்வளவு கேட்கல. எனக்கு துடிச்சிட்டு இருக்கிறோம். என்னடா கட்டிட்டு இருக்காங்களே, வேகமா போறாங்களே, கோர்ட்டுக்கு போறாங்களே, வாரியத்தை அமைக்கிறாங்களே, ஒவ்வொரு ஸ்டெப்பும் கர்நாடகா பண்ணிட்டு இருக்கு வேகமா. அவங்க அடிக்கல் நாட்டி பூமி பூஜை போட்டாங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கட்ட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அப்ப போய் போராடி என்ன பண்ண முடியும்? கர்நாடகா இது வரைக்கும் யாராவது மதிச்சிருக்காங்களா? இல்ல. கர்நாடகா இது வரைக்கும் எந்த தீர்ப்பையும் மதிக்கல. காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பு தூக்கி குப்பையில போடும், உச்ச நீதிமன்ற தீர்ப்பு குப்பையில போடும், கடந்த கால ஒப்பந்தங்கள் குப்பையில போடும். எதையும் மதிக்கல. அவங்க சொல்ற காரணம் இப்ப என்னன்னா, கர்நாடகா முதலமைச்சர் பொய் சொல்றாரு. என்ன பொய் சொல்றாரு? மேகதாது அணை நாங்க பெங்களூர் நகரம் குடிநீருக்காக நாங்க கட்டுறோம். பெங்களூர் நகரத்துக்கு குடிநீருக்கு தேவை 10 டிஎம்சி. அதுல ஏற்கனவே உச்சநீதிமன்றம் 2018 தீர்ப்பின்படி 4.75 டிஎம்சி, 4.25 டிஎம்சி அவங்க காவிரி தண்ணி எடுத்துக்கலான்னு அந்த தீர்ப்பு இருக்கு. இன்னும் தேவை 5 டிஎம்சி. 5 டிஎம்சி தான் உங்களுக்கு தேவை. பிறகு எதுக்கு 70 டிஎம்சி அணைய கட்டுறீங்க? இந்த 5 டிஎம்சியும் இப்ப உங்களுக்கு கேஆர்எஸ் அணை, கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து தான் இப்ப 5 டிஎம்சி பெங்களூருக்கு போகுது. அதே அணையிலிருந்து இன்னும் கூடுதலா ஒரு 5 டிஎம்சி எடுத்துட்டு போங்களேன். யார் உங்களை தடுக்கிறா? ஒரு பைசா செலவு இல்லாம அங்க தண்ணி வருமே உங்களுக்கு. 50 டிஎம்சி அந்த டேம், இன்னொரு 5 டிஎம்சி எடுத்துட்டு போங்க. எதுக்கு புதுசா மேகதாதுன்னு கட்டுறீங்க? ஏன் கட்டுறாங்க தெரியுமா? இது விவசாயம் செய்யறதுக்கு தேவை 5 டிஎம்சி.
கட்டது 70 டிஎம்சி. தமிழ்நாட்டுக்கு நம்ம கர்நாடகா கொடுக்கிற தண்ணி உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்புல 177.25 டிஎம்சி தான் நமக்கு அவங்க கொடுக்கணும் ஒப்பந்தம் படி. கர்நாடகால 4 பெரிய டேம் இருக்கு. கேஆர்எஸ் டேம், கபினி, ஹேமாவதி, ஹாரங்கி. இந்த 4 அணைகளுடைய கொள்ளளவு 115 டிஎம்சி. தமிழ்நாட்டில் நம்ம ஒண்ணு கண்ணே கண்ணு மேட்டூர் அணை. மேட்டூர் அணை கொள்ளளவு 93 டிஎம்சி. அது தூர்ந்து போயிடுச்சு, 15 டிஎம்சி போயிடுச்சு. நமக்கு 93, கர்நாடகாவில் 115. இப்ப மேகதாதுன்னு அவங்க கட்டினாங்கன்னா அவங்களுடைய கொள்ளளவு 185 உயரும். நம்மளோட 2 மடங்கு அதிகமா அவங்களுடைய கொள்ளளவு உயரும். இன்னைக்கே நமக்கு தண்ணி இல்ல, நாளைக்கு கட்டிட்டானா குடிக்கிறதுக்கு கூட நமக்கு தண்ணி வராது. தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு வரோம். ஆனாலும் மக்கள் எல்லாம் அவ்வளவு தெரியாத புரிதல் இல்லாத ஒரு மெத்தனமான ஒரு சூழல் தான். அதான் எனக்கு மனசெல்லாம் கஷ்டமா இருக்கு. இது நம்ம அத்தனை பேரும் பாதிக்கின்ற பிரச்சனை. 1974 கர்நாடகாவில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் விவசாயம் செய்த விவசாய நிலம் பரப்பளவு 6.8 லட்சம் ஏக்கர். 74 கர்நாடகா காவிரி பகுதியில் 6.8 லட்சம் ஏக்கர் விவசாயம் பண்ணாங்க காவிரி. அதே வேளையில தமிழ்நாட்டில் காவிரினால 29 லட்சம் ஏக்கர் விவசாயம் நம்ம பண்ணோம் 74. இன்னைக்கு நம்ம 20 லட்சம் ஏக்கர் தான் விவசாயம் பண்றோம். 29 லட்சத்திலிருந்து 20 லட்சம். கர்நாடகா 6.8 லட்சத்திலிருந்து இன்னைக்கு 21 லட்சம் ஏக்கர் அவன் விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். இந்த மேகதாதான கட்டினாங்கன்னா கர்நாடகாவில் 21 லட்சத்திலிருந்து 30 லட்சமா உயரும். நம்மளது 20 லட்சத்திலிருந்து 10 லட்சமா குறையும். 10 லட்சமா குறைஞ்சதுன்னா சாப்பாட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது. கோதாவரி ஆறு, கிருஷ்ணா ஆறுனா ஆந்திராவில் மிகப்பெரிய ஆறு. காவிரி ஆத்துல வர தண்ணியை விட 10 மடங்கு அதிக தண்ணி அந்த ஆத்துல போகுது. ஆனா அந்த ஆத்துல கூட இவ்வளவு நெல் விளையிறது கிடையாது. காவிரி டெல்டாவில் இருக்கிற அவ்வளவு நெல் அங்க அவ்வளவு விளையிறது கிடையாது. ஏன்னா இப்போ இங்க விளையறதுக்கு காரணம் அந்த காலத்துல கரிகால சோழன். ஏன்னா இந்த காவிரி ஆத்து வழியா அவ்வளவு வெள்ளம் வரும், அந்த வெள்ளத்தை திருப்பி விட்டது தான். அதனாலதான் இங்க விவசாயம் செய்ய முடிய ஒரு சூழல் உருவாக்கி கல்லணையில இருந்த கல்லணையில கொள்ளிடம் ஆறு, காவிரி ஆறு, வெண்ணாறு, புது ஆறு 4 பிரிஞ்சு 36 கிளைகளா டெல்டாவில் வந்து பாயுது. இந்த பக்கம் புதுக்கோட்டையில, அந்த பக்கம் திருச்சியில, இந்த பக்கம் அரியலூர்ல, அந்த பக்கம் கடலூர், இதெல்லாம் பாதி பாதி. நடுவுல தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை முழுமையான நமக்கு சோறு போடுற கடவுள் விவசாயிகள், தன்னலமற்ற விவசாயிகள் நமக்கு சோறு போடுற கடவுள். அப்படிப்பட்ட விவசாயத்தை அழித்து நம்முடைய குடிநீர் ஆதாரங்களை அழித்து அங்க ஒரு அணையை திட்டமிட்டு இருக்கிறாங்க வேகமா. நம்ம எந்த ஒற்றுமையும் நமக்கு இல்லையே. நமக்குள்ள என்ன ஒற்றுமை இருக்கு? அதைத்தான் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். இந்த பிரச்சனையை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். எடுத்தால்தான் நமக்கு விடிவு கிடைக்கும். காவிரியை பெறுவது நம் உரிமை. காலகாலமாக காவிரியை பெறுவது நம் உரிமையை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். காவிரி டெல்டா நமக்கு முன்பு 1000 ஆண்டுகள் நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறது. இனி 1000 ஆண்டுகள் நம் வருங்கால சந்ததியினருக்கு உணவளிக்க வேண்டும்.
அதற்காகத்தான் இந்த காவிரிக்கு எதிரான ஒரு கொடூரமான திட்டம் மேகதாது அணை திட்டத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து தடுத்து நிறுத்த வேண்டும். இன்னைக்கு நம்ம நிறுத்தலனா நாளைக்கு அழுது பயனில்லை. கர்நாடக அரசு இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிரான ஒரு செயல் நான் பார்க்கிறேன். இவ்வளவு அக்ரிமெண்ட், இவ்வளவு நடுவர் மன்றம் தீர்ப்பு எல்லாத்தையும் எதிர்த்து நாங்க கட்டியே ஆகுவோம். அதுவும் பொய்ய சொல்லி குடிநீருக்கு தேவை ஒரு பக்கெட் கூட நாங்க விவசாயத்தை பயன்படுத்த மாட்டோம். இதெல்லாம் பொய். கடந்த கால பொய்யில நம்ம பார்த்துட்டோம். இதை சிந்திக்க வேண்டும். அந்த மேகதாது அணை 12,500 ஏக்கர் காட்டை அழிச்சு அந்த அணையை கட்ட போறாங்களாம். 12,500 ஏக்கர் காடு, வனப்பகுதி. இந்த காடுனா நமக்கு மழை கொடுக்கிற காடு, நமக்கு ஆக்சிஜன் கொடுக்கிற காடு. நூற்றுக்கணக்கான புலிகள், ஆயிரக்கணக்கான யானைகள், சிறுத்தைகள், கரடி, சுற்றுச்சூழல் சீர்கேடு, இவ்வளவு பாதிப்புகள் வைத்து டி.கே. சிவகுமார் கர்நாடகா முதலமைச்சர் நான் கட்டியே தீர்வேன். ஏன்னா 2028 கர்நாடகாவில் எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷனுக்காக அவர் மீண்டும் முதலமைச்சரா வரணும். அதுக்காக அங்க இருக்கிற மக்களை அப்படியே தூண்டி விட்டுவிட்டு சூழ்ச்சி செய்து நம்ம கட்டணும், நம்ம கட்டணும், நம்ம கட்டணும் எல்லாம் ஒண்ணா. அங்க யாரும் எதிர்த்து வாய் பேச முடியல. ஆனா இங்க நம்ம மாட்டோம். அங்க அந்த எம்எல்ஏ எப்படா பிடிக்கலாம், இந்த எம்எல்ஏ எப்படி காசு கொடுத்து வாங்கலாம், நம்முடைய கவனம் அதில் தான் இருக்கு.